அதாவது 27ஆம் காலைல நானும் அவன் தான் வேலைக்கு கிளம்பி போகிறோம். அவனும் வேலைக்கு போயிட்டேன், நானும் ராமநாதபுரம் வேலைக்கு போயிட்டேன். இவன் இங்கே கோயிலில் வேலை பார்க்குறனால இங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறனால இங்கே வேலைக்கு போயிட்டேன். அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போன பிறகு ஒரு 11 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி உங்கள் அண்ணனை கோயிலுக்குள்ளேயே வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் விசாரிச்சுக்கிறான்னு சொன்னாலும் சரி விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்போ 2 மணிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வேகமாக வேலையை முடிச்சுட்டு வர பார்க்குறேன். அந்த வீட்டுக்கு வரக்கு 6 மணி ஆச்சு. அப்புறம் ஸ்டேஷன் ஒரு 9 மணிக்கு போய் பார்த்தோம். நானும் அம்மாவும் உள்ளே இருந்தான், விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டேன், அம்மாவும் கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி காலைல விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு எஸ்ஐ சொல்லிட்டாரு, அதனால் கிளம்பி வந்துட்டோம். மறுநாள் பார்த்தா என்னைய வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதே ஸ்பெஷல் போர்ட்ஸ் 6 பேர் கொண்டு இது போயிட்டு கண்டினியூஸாக அடிக்கிறாங்க, என்னையும் அடிக்கிறாங்க, அவனையும் அடிக்கிறாங்க. லாஸ்ட் வரையும் அவன் என்கிட்ட இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு கண்டினியூவாக அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறேன்னா, கோயிலில் இருக்குது, கோயில் பின்னாடி இருக்குனாங்கன்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்ல அடிக்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூ அடிக்கும்போது தாங்க முடியாமல் அப்புறம் இங்கே வந்துட்டு இல்லை அப்படின்றபோது இந்த மிளகாப்பொடி, இரும்பு கம்பி, அந்த மாதிரி சில ஆயுதங்களை வச்சு தாக்கி அங்கேயே இறந்து போயிடும். ஸோ இதான் அவன் நைட் ஃபுல்லாக தூங்கலை. 27ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வண்டியில் வச்சு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை, சும்மா வாக்குமூலம். அந்த லேடி வந்து வாய் வார்த்தையாக தான் சொல்லிட்டு போயிருக்கோம். சாமி கும்பிட வந்த ஒரு அவன் அந்த பேரிகார்டு போட்டிருப்பாங்க, நிற்பான். சில நேரம் கோயில் வாசலில் நிப்பாட்டிட்டு அவங்க ஹேண்டிகேப் ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டச் அந்த வீல் சேர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான். இந்த பையனை வந்து சாவியை கொடுத்து வண்டியை பார்க்கிங்கில் போட சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு, அவங்களோட குற்றச்சாட்டு. கொடுக்கல. அதாவது மதியம் 2 மணிலேருந்து 9 மணி வரையும் விசாரித்தோம். அந்த பையன் உண்மையை ஒத்துக்கலைன்னும் போது இங்கே விசாரித்தா சரிப்பட்டு வராது, நீ ஸ்பெஷல் டீம்கிட்ட கொடுத்தா அவங்க விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா உண்மையை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற விதத்தில் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். மேலிடத்து ப்ரெஷர்னால இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கலான்றது என்னோட. எனக்கு வந்து இறந்த ஒரு அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. 28ஆம் தேதி நைட்டு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஸ்டேஷன்லேருந்து என்னை இறக்கி விட்டுட்டு நான் வெளியில் வரேன். அப்போவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. இங்கே கோயிலேருந்து ஜிஹெச் திருப்போணம் ஜிஹெச், அங்கேருந்து மதுரை ஜிஹெச் கொண்டு போயிருக்கோம். இப்போ போலீஸ் தரப்புல இப்போ 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிபிஐ என்கொயரி கொடுக்குறாங்க, இது எல்லாமே சொல்றாங்க, கவர்மெண்ட் தரப்புல இது எல்லாமே சொல்றாங்க. பட் ஆனால் வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் இன்ஃப்ளிக்ட் பண்றது வந்து நீங்க இந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? அநியாயமா இருக்கு சார், அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 27 வயசு ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் இன்ஃப்ளிக்ட் பண்ணி ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஏதாவது நடந்திருக்கா? எங்க இதில் இதோட மூணாவது இன்சிடென்ட். இதுக்கு முன்னாடி 2 பேர் என்ன ஆச்சு? ஒரு தெரிஞ்ச நம்ம சொந்தக்கார எஸ்ஐ சார் ஒரு ஆள் இந்த மாதிரி தான் அவங்களே இறந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன வருடம்? அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதில் தெரில, எப்படி இறந்தாருன்றதே தெரியாமல் மர்மமாக இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்புல அவங்க சொல்றாங்க. பட் ஆனா வந்துட்டு இந்த கைது செய்யப்பட்ட காவலர்கள் வந்துட்டு 6 பேருன்றாங்க. பட் ஆனா 6 பேருக்கு மேல வந்து உயரதிகாரிகளும் இந்த சம்பந்தப்பட்டிருக்காங்க. பிரஷர்ல தான் இது பேசிக்கா இது வெளியே. ஆமா கண்டிப்பா அவங்களுக்கும் இப்போ ஓவராலா நடவடிக்கை விசாரிச்சுக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன். இப்போ உங்க அண்ணன் தான் வந்து சோல் பிரெட் வின்னரா இருக்காங்க. ஆமா அவர்தான் வந்து ஆமா மூத்த பையன், அப்பா கிடையாது. அவனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். சிஎம் உங்ககிட்ட பேசினாரு, மினிஸ்டர்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அஸ் ஃபேமிலியா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே இதை பேசுறாங்க.
பட் ஆனா ஆமா. இதுக்கு முன்னாடியே வந்து இதை தடுத்திருக்கலாம். அதுதான் சார். அது கண்டிப்பாக பையன் இறந்த பிறகு தான் இவ்வளோ கூட்டமும் இவ்வளோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வருதே தவிர்த்து இது முன்னுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்தா கூட அவன் உயிரை காப்பாற்றிருக்கலாம். இப்போ உங்க அண்ணன் அஜித்குமார் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ இந்த சம்பவத்தை வந்து தூத்துக்குடி சம்பவத்தோட நிறைய பேர் சம்பந்தப்பட்டு பேசுறாங்க. தூத்துக்குடி. 2021 நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த லாக் அப் டெத், கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்கிறது போலீஸோட பிஹேவியரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சஸ்பிஷன் பேஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் இந்த அளவு பண்ணக்கூடாது. ரொம்ப மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாங்க சார். வார்த்தைகளுமே ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் நிறையா பேசினாங்க. இப்போ போலீஸ் தரப்புல எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஃபேமிலி ஆன்வர்ட்ஸ் லைக் அவங்க ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க. பட் ஆனா வந்து நாங்க தொடர்ந்து கேள்விப்பட்டோம் வந்து போலீஸ் வந்து தொடர்ந்து இது வந்து பெருசுபடுத்தாதீங்க, அது மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? போலீஸ் தரப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி இது பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நான் எனக்கு பர்சனலாக டேரெக்டாக எனக்கு யாரும் இது பண்ணல. இனிமேல் வரும் காலங்களில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுன்றது என்னோட இது. நீங்க இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி இல்லை, சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் ஒரு என்னோட இது மாதிரி சொல்கிறோம். இப்போ ஃபர்தரா இப்போ ஃபேமிலி கோஹெட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்போ இல்ல இதுல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன ரெக்குயர்மெண்ட் என்ன நினைச்சிருக்கோம்? டிமாண்ட்ஸ்ன்னு இத்தனை நாள் நான் எதையுமே எதிர்பார்த்தில்ல. ஸோ இனிமேல் எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். அவனை அடித்தவங்களுக்கு சரியான தண்டனையும் சரியான நீதியும் கிடைக்கின்றது என்னோட இது. இப்போ இந்த சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு? இப்போ மினிஸ்டர்ஸ் தரப்புல உங்களுக்கு வந்து லைக் இப்போ இந்த நிதி உதவியோ இல்ல வேலை உதவியோ அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. சிஎம் சார் சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணித்தரேன்ப்பா, என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன், நீ எதுவும் கவலைப்படாத, தைரியமாக இரு, சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த வழக்கில் வந்து இப்போ உங்க அண்ணனை தவிர்த்து மீறி ஒரு 3 பேரும் இருந்திருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன மாதிரி இருக்கு? அவங்க கிட்ட பேசுறீங்களா? என்ன சொல்றாங்க? பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். எல்லாமே எது கேட்டாலும் ரொம்ப கோவப்படுறாங்க போலீஸ்காரங்க. அவங்களுக்கான பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த 3 பேரும் அவங்க இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்களா? இல்ல எனக்கு முன்னாடியே அந்த 2 பேரும் இது பண்ணி விட்டாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அருண்குமார்ன்ற ஒரு பையன் உள்ள இருக்கோம். அண்ணன் இறந்தது தெரிஞ்ச பிறகு என்னை ஸ்டேஷன்ல அருண்குமாரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஃபாஸ்டா. இப்போ இந்த போலீஸ்காரர்கள் வந்து என்னன்னா வந்துட்டு இப்போ அண்ணனை கூட்டிட்டு போனது வந்து ஒரு டிஎம்கே ஃபிளாக் போட்ட ஒரு வண்டியில கூட்டிட்டு போனாங்க, அதனால ஏடிஎம்கே ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி. அதை பத்தி எனக்கு தெரியுமா? இல்லை அந்த மாதிரி இல்லை. நம்ம அந்த வண்டி எனக்கு ரிலேட்டிவ் தான். அந்த வண்டியோட ஓனர் மாமா மரம் வேணும், அவர் சப்போர்ட்டில் நான் இது பண்ணி போனேன், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அச்சம் கண்டிப்பாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது நான் அடிக்கும்போது நான் பார்த்தேன் இந்த மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இனிமேல் வந்து போலீஸ்காரங்க வந்து திருப்பி இந்த மாதிரி நடத்திடுவாங்களோன்ற அந்த கண்டிப்பாக இருக்கும். நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3வது சம்பவம் அந்த மாதிரி நடந்தது. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இது நிறுத்துறதுக்கோ இல்லை இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கோ என்ன இது? ஏன்னா 3வது சம்பவம் போது இதுக்கு டார்கெட்டட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க, பர்டிகுலராக இந்த ஒரு ஏரியாவை மட்டும் ஏதான ஒன்றா உடனே வந்து இந்த மாதிரி இருக்கிறது. ஆமாம் கண்டிப்பாக இருக்கு அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறது. அடுத்து இனிமேல் நடக்காமல் இருக்கு. அரசு அதுக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்குறாங்களோ இனிமேல் நடக்காமல்